எந்திரி அக்ஷயா, சீக்கிரம் லேட் ஆச்சு. அந்த லிப்ஸ்டிக் காஸ்ட் என்ன தெரியுமா? 700. நீ யூஸ் பண்ணா நான் எப்படி யூஸ் பண்றது? பைக்ல போலாம் வரையாடா? இல்லடா பாதி முன்னாடி போறானே நடந்து. ஹலோப்பா. என்னப்பா காலேஜ் கிளம்பிட்டியாப்பா? அவ்வளோதான்ப்பா, கால் கிளம்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்புறதா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்ப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. சரிப்பா, பார்த்துப்போ. சரிப்பா, சரி, ஓகேப்பா. அப்பா அந்த ஃபாரின் போகிறதுக்கு கேட்டிருந்தேன் இல்லைப்பா, ஏதாவது ரெடி பண்ண முடிஞ்சாப்பா? அதுக்கு 2-3 பேர்த்திட்ட கேட்டிருக்கேன்ப்பா. எனக்கு ஒரு 1,00,000 பக்கம் நான் ரெடி பண்ணி தரேன்ப்பா. ஃபேமிலி சுச்சுவேஷன் உனக்கே தெரியும், இன்னும் தங்கச்சி வேறு இருக்குது. நீ தான்ப்பா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். சரிப்பா, சரி, ஓகேப்பா. காலையில் நடந்ததை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாத அக்ஷயா. வீடு இது என்ன புதுசா? பார்த்துக்கலாம். வாடா. என்னாச்சு நண்பா, சோகமாக இருக்க? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைடா. என்ன ஃபோனில் புதுசாக இருக்கு? நண்பா ஒரு ஆப் மூலிமா எடுத்தேன். காசு இல்லைன்றது எப்படி வாங்கினேன்? அது அப்படி தான், ஒரு ஆப் மூலிமா எடுத்தேன். அதான் என்னாலே பண்ண முடியுமா? முன்னாலேயும் பண்ண முடியும்டா. ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்கு, உனக்கு சென்ட் பண்ணுறேன் பாரு. எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுதுடா. எங்கள் வீட்டை பற்றி உனக்கே தெரியும்ல, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதுடா. ப்ளீஸ் அதை இருந்தால் பண்ணுறான். சரி நண்பா, ஷேர் பண்ணுறேன், நீயும் எடுத்துடலாம். இங்கே பாரு, இவங்க அனுப்புகிற நாவலை நம்ம ஹேண்ட் ரிட்டனாக எழுதி கொடுத்தா நமக்கு பே பண்ணுவாங்களாம்மா. அப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நண்பா. சொல்லு நண்பா. என்ன பண்ணுற? இதான் நேற்று கிளாஸில் கேட்டீங்க நண்பா. ஆமாம், அதான் அதை பற்றி பார்த்துட்டு இருக்கேன். எப்போ நண்பா ஏதாவது எடுத்தியா போட்டு? இப்போ தான் நண்பா எடுத்தீங்க பாரு. இல்லை 1.5 லட்சம் எடுத்துருக்க? ஆமாம் நண்பா, ஒரு 30 ரூபா போட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டேன். நண்பா, இப்போ எனக்கும் அமௌண்ட் தேவைப்படுதுடா. நான் உன்ட்டு சொன்னேன் இல்லை, இப்போ எங்கள் வீட்டை பற்றி உனக்கு தெரியும். இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு 3 லட்சம் எனக்கு தேவைப்படுது. வீட்டில் அப்படி இப்படி புரட்டி போட்டு எனக்கு 1 லட்சம் தான் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு இன்னும் 2 லட்சம் எனக்கு தேவை. இன்னும் 20 நாள் தான் டைம் இருக்குது. இப்போ இது போட்டு இது எடுக்க முடியுமாடா? எடுக்கலாம் நண்பா. இப்போ எவ்வளோ போட்டோம்? 30 ரூபா போடு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 700 ரூபா கிடைக்கும். சரி நண்பா, வேணா இப்போ போடுறியாடா? நான் நேற்று நீ சொன்னதை வச்சு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன். சரிடா, இப்போ சரி போடுவோம் அப்படின்ட்டு. சரி. அக்ஷயா, நேற்று நம்ம அந்த ஹேண்ட் ரிட்டன் பார்த்தோம்ல, அதில் வந்துட்டு நம்ம 5,000 டெபாசிட் பண்ணி அந்த நாவல் வாங்கி ஹேண்ட் ரிட்டனில் எழுதி கொடுத்தா அவங்க நமக்கு 20,000 தராங்களாண்டி. நம்ம பண்ணலாமா? சரி, நம்ம பண்ணலாம். அப்போது அந்த ஹேண்ட் ரைட்டிங் கொரியர் வந்துருச்சுடி. கஷ்டப்பட்டு பண்ணனே, என் அக்கௌண்ட்டில் காசெல்லாம் போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. டேய், இவங்க 80 ரூபா வந்திருக்கு. அதான் சொன்னேன்ல, அந்த 30 ரூபா போட்டு அந்த 30 ரூபா போட்டேன். அந்த 10 நிமிஷத்துக்கு 80 ரூபா வந்துருச்சு. டேய், அப்பனா இப்போ என்கிட்ட 1 ரூபா இருந்துச்சு, இப்போ 1.5 ஆயிடுச்சுடா. நண்பா, அப்போ திரும்பி இந்த 1.5 இது போட்டால் எனக்கு எப்படிடா வரும்? 1.5 போட்டீங்கன்னா ஒரு 4 வரும் நண்பா.
அந்த நீயும் உங்க வீட்டுல கஷ்டப்பட்டு தான் அந்த 1 ரூபா தந்தாங்க, அந்த 1 ரூபா கூட நீ உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம். இப்போ 3 என் செலவுக்கு நான் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். டேய் இப்போ பரவாயில்லடா, கஷ்டமெல்லாம் போயிரும்டா. ஆனா நண்பா பாத்துக்கோ, ஃபர்ஸ்ட் டைம் போட்டா கன்ஃபார்ம் கிடைச்சிடும், செகண்ட் டைம் ரிஸ்க் தான், அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி நீ சொல்றத நீ போட்டதை நான் பார்த்தேன், நானே போட்டுக்கிட்டுமா? நீயே போட்டுக்கோ. சரி எனக்கு கொஞ்சம் வேலை இல்லை, பார்க்க. என்னடா இது வரவே இல்லை, என்ன 0 பேலன்ஸ் காட்டுது, போட்டதில்ல எங்க? டேய் லோக்கி, டேய் என்னாச்சு? டேய் ரொம்ப வாடா, இது என்னன்னு பாடா, வரவே இல்லைடா காசு. என்னன்னு பாரு. என்ன பண்ண? டேய் அது தான் 100 போட்டேன்டா, வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியலடா. இதுதான்டா இப்போ எனக்கு லைஃப், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாரு நான் அதான் சொன்னேன், இந்த ரிஸ்க் உங்க அக்கு இருந்தால் தான் கிடைக்க வந்து. இது வரலையா? அவ்வளோதான், 0 இருக்க பண்ணாச்சு. சரிப்பா. ஏய் சுஜி, எங்கடா போற? ரொம்ப நன்றிடா.